ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இன்றைக்கி நம்ம கொதிக்கிற தண்ணியில் கூல்கிட்ட மட்டும் போட்டு பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆவீங்க, பல காசு நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி ஒரு குண்டால் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாவு ஃபுல்லாகவே நம்ம தீர்ந்த உடனே இந்த குண்டாவை தூக்கி நம்ம சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருப்போங்க. இதெல்லாம் நிறைய மாவு வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட்டாக போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாவு குண்டால் நீங்களே பாருங்கள், சைடில் ஓரங்களில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாவு நிறைய ஓட்டிருக்குங்க. அந்த மாவில் இது போல் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 சொம்பளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே மாவு இருக்குல்லையே, அந்த மாவு எல்லாமே நீங்கள் கை வச்சு நீங்கள் தள்ளி விடுங்க. அப்போலனா இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா பூச்செடி எல்லாருமே வளர்ப்பாங்க இல்லையா, அந்த பூச்செடிக்கு இந்த தண்ணி நீங்கள் நல்லா கரைச்சிட்டு அந்த பூச்செடி மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பூச்செடி நல்லா வளர செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்செடி மேலே நிறைய புழு பூச்சி எல்லாமே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி புழு பூச்சி எதுவுமே வராது. வேஸ்ட்டாக போகிற பொருளையும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூச்செடிமே நல்லா வளரவும் செய்யுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதும் நம்ம அதிக எலுமிச்சைப்பழம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. அந்த மாதிரி நம்ம எலுமிச்சைப்பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நல்லாயிருக்கும். நாளாக எலுமிச்சைப்பழம் எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சி போயிடுங்க. அந்த மாதிரி காஞ்சி போகாமல் இருக்க மாதம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழத்தை ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் சமையலைன்னா அப்போல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எலுமிச்சைப்பழம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலால் இது போல் நீங்கள் எல்லா எலுமிச்சை மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இது போல் உங்ககிட்ட எவ்வளோ எலுமிச்சை பழம் இருந்தாலும் அது மேலே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கோம். எலுமிச்சை பழம் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா, ஒரு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம பொரியல் செய்யும்போது அந்த கடாயை பார்த்து நல்லா தேஞ்சு போடும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த கடாய் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம இட்லி சோடா நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி நீங்கள் ஒரு 2 டம்ளர் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேஞ்சுக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் ஊற விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் கடாயை நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் இது போல் நல்லா கலக்கிவிட்டு தண்ணி நம்ம சிங்கில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சாஃப்ட் நார் எடுக்காமல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் நார் எடுத்துக்கிறேங்க. எப்போதும் போல் விம் சோப்பு தொட்டு நான் தேங்காய் நார் போட்டு தேய்க்க போகிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிலும் கூட அழுக்கு நல்லா போகுது. ஆனால் நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அழுக்கு ஃபுல்லாக போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள் தேங்காய் நார் போட்டு தேய்ச்சேன். அந்த அளவுக்கு அழுக்கு போகிறதுனால தேங்காய் நாரை சைடில் வச்சுட்டு அதுவே நம்ம ஸ்க்ரப்பு போட்டு நம்ம தேய்ச்சோம்னா ரொம்ப சூப்பராக அழுக்கு போயிடுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தீஞ்ச கடாய் அப்புறம் குக்கர் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம வீட்டில் பால் குண்டலாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தீஞ்சிருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்துக்குள்ளே நம்ம 2 சொம்பு போல் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா காஞ்சி வரணுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பபிள்ஸாக வரணுங்க.
பாருங்கள் சின்ன சின்ன பபுள்ஸை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மட்டும் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு கேஸ் டூ சிம்மில் வச்சுக்கலாம். இதே போல் நீங்கள் கேஸ் டூ எரிவிடும் போது அந்த கோல்கேட் எல்லாமே தன்னால் கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் நீங்கள் சோடா சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கேஸ் டூ ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ கோல்கேட்டு சோடா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஆறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில், அப்போலாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததுனால வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம கரைச்சி வச்சேன் கோல்கேட் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் மூடி போட்டுக்கலாங்க. இந்த மூடி நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதை நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க. இந்த கோல்கேட் தண்ணியை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதனால் நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கை நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்தோடனே இதை கொஞ்சம் கோல்கேட் தண்ணி மட்டும் சிங்கை ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா இந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே துர்நாற்றம் போய் புழு பூச்சி எல்லாருந்து போய் கருப்பான் பூச்சி வராமல் இருக்குது. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள் இன்னும் இந்த அளவுக்கு கோல்கேட் தண்ணி இருக்கு இல்லையா, இன்னும் நம்ம தண்ணியை வச்சு நிறைய டிப்பு பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி நீங்கள் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க இந்த கோல்கேட் தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பருப்பு டப்பா, சர்க்கரை டப்பா, மிளகாய்த்தூள் டப்பா எல்லாமே இருக்கு இல்லையா, சில்வர் டப்பாங்க, அந்த டப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி தொட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சிக்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலெல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும், நிறைய டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் எறும்பு, கருப்பான் பூச்சி எல்லாமே வந்துடும். ஒரு மாதிரி மங்கி போன கலர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதனால இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு பாத்திரம் நல்லா பலன்னு பளிச்சுன்னு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பலன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் போல் நீங்கள் கோல்கேட் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிட்டா போதும். உங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்கும். எண்ணெய் பிசுகு கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே போய் நல்லா பலன்னு பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சன் மேடை ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் மேலே இந்த கோல்கேட் தண்ணியை கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு கிச்சன் மேடை ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி விட்டால் போதும். கிச்சனுக்குள்ளேயாக இருக்கட்டும், கிச்சன் மேலேயே இருக்கட்டுங்க, ஒரு கரப்பான் பூச்சி வராது. நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் போய் நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சன் டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோல்கேட் தண்ணி நல்லா நனைச்சி பிழிஞ்சிட்டு நல்லா நீங்கள் தொடச்சிங்கன்னா கிச்சன் டைல்ஸ் அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாமே நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொங்கல் வர டைமில் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் கிச்சன் அந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் இது போல் மைக்ரோ ஓவனு, ஸ்டாண்டு, ஏதாச்சும் ஸ்டூல் எதுவாக இருந்தாலும் இந்த கொஞ்சம் லிக்விட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நல்லா நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா பலன்னு பளிச்சுன்னு ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, மெயினாக ஃப்ரிட்ஜ் மேலே பாருங்கள் நிறைய அழுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜ் மேலே கொஞ்சமாக நீங்கள் கோல்கேட் லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள். அந்த ஃப்ரிட்ஜ் மேலே நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்கும். எந்த வித அழுக்கு வராது. முக்கியமாக கரப்பான் பூச்சி, பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு உங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
அதனால மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃபு தாங்க. நம்ம வீட்டு கிச்சன் ஷெல்ஃப் நம்ம என்ன தான் தொடச்சி வச்சாலும் நிறைய டஸ்ட் வந்துடும். அது மட்டுமே இல்லாமல் பல்லி, சின்ன சின்ன ஈக்கள், எறும்பு, கரப்பான் பூச்சி எல்லாமே கிச்சன் ஷெல்ஃபில் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோல்கேட் தண்ணியை வச்சு நீங்கள் கிச்சன் ஷெல்ஃபு ஃபுல்லாகவே நல்லாவே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. பார்க்க ரொம்ப பலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் பாத்திரம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் கரப்பான் பூச்சி, பல்லி, சின்ன சின்ன எறும்பு எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய லிக்விட் வாங்கி நம்ம கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். உங்கள் கிச்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீனாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.